வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறங்க. உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மந்த் தான் இருக்குது. இந்த 2 மந்த்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுக்கு 10th மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு 11th எந்த குரூப் சேரணும் அப்படின்னு உங்களோட குரூப்பை நிர்ணயிக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் பண்ணும். அதனால் 10th நீங்கள் ஈஸியாக எடுத்துக்காதீங்க. நல்லபடியாக படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மார்க்குக்கு எந்தெந்த குரூப் கிடைக்கும் அப்படிலாம் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். உங்களுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வரும். இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இருந்தனா கொஷின்ஸ் அடிக்கடிக்கு ரிப்பீட்டட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரை நான் கொடுக்குறேன். இது பப்ளிக் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். உங்களுக்காக தொடர்ந்து நான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதனால் எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் ஏற்கனவே தெரிஞ்சது தான். 75 மார்க்ஸுக்கு எழுத போகிறீங்க. 25 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் இன்டர்னல் மார்க்ஸ் வரும். ப்ராக்டிகல்ஸ் மார்க் வந்துடும். இந்த 75 மார்க்ஸை நீங்கள் எய்மாக வச்சு இதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்கள். 1 மார்க்ஸ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கு இன்சைடு கொஷின்ஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ் நிறைய வராது. இப்போ 4 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க்ஸாக கேட்பாங்க. அதுமாரி 5 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு 5 மார்க்ஸ் அந்த மாதிரி 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. அதனால் நம்மளுக்கு டைரக்ட் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால தான் பார்த்தீங்கன்னா புக்கு இன்சைடு கொஷின்ஸ்லாம் நிறைய படிக்கணும். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா கவர் பண்ண பாருங்கள். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொடுத்துட்டு 1 மார்க்ஸ் புக் இன்சைட்லேருந்து என்னென்ன 1 மார்க்ஸ் கேட்க முடியுமோ அதையும் நான் உங்களுக்கு தர பார்க்குறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எதனா வேணும்னா மெட்டீரியல் வேணும்னா எது வேணும்னாலும் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணோம். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஷினோட வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி எழுத பாருங்கள். 2 மார்க்ஸ்னால் 2 மார்க்ஸ் மாதிரி எழுத பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதனால தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 மார்க்ஸ்னால் 2 மார்க்ஸ் அளவு எழுத பாருங்கள். அதை நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கனாலே. ஏற்கனவே இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸுக்கு ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் நான் ப்ரெசன்டேஷனும் கொடுத்துட்றேன். இல்லை பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கொஷினை பார்த்துக்கோங்க. அப்புறம் டங்ஸ்டன் மெத்தட் யூஸ்டு இன் பல்ப் பட் நாட் யூஸ்டு இன் ஃபியூஸ் ஒயர் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரெஸ்ட்னா என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் ரெஸ்ட்டோட ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்டேஜ்னா என்ன, மேடை என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் சைனோ ஏட்ரியல் நோடு கால்டு பேஸ் மேக்கர் ஆஃப் ஹார்ட் அது கேட்டிருக்காங்க. அப்புறம் வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் த இண்டிபெரண்ட் மூளை பின்மூளையோட பாகங்கள் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பிக்சரில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் குறிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொலஸ்ட்ரம்னா என்ன, ஹவ் இஸ் மில்க் ப்ரொடக்ஷன் ஹார்மோன்லி ரெகுலேட்டட் அது கேட்டிருக்காங்க. அப்புறம் வாட் இஸ் மெட்டாசிஸ்னால் என்ன. அப்புறமேட்டு கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுலேயும் மேக்ஸிமம் கம்பல்சரி கேட்குறப்ப கெமிஸ்ட்ரியில் இருந்தால் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்கள் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. பிஹெச் மதிப்பை காணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் காம்பவுண்ட் ஏபிசிடி அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அந்தமாரி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் பிஹெச் ஆஃப் சொல்யூஷன் 4.5 கொடுத்துட்டாங்க. அப்போ பிஓஹெச் மதிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் இனர்ஷியா வித் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இனர்ஷியானா என்னென்னு எழுதிட்டு அதோட டைப்ஸாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அது கேட்டிருக்காங்க. அப்புறம் நேம் எனி 2 டிவைஸ் விச் ஆர் ஒர்க்கிங் ஆன் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் மூலயமா என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு அயன் பாக்ஸ் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அது கரண்ட் மூலயமா ஹீட் ஆகி தான் அதோட வேலையை செய்யுது. சரிங்களா. அப்புறம் வாட்டர் ஹீட்டர் கூட சொல்லலாம். அந்தமாரி கேள்வி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் வென் MgSO4.7H2O இஸ் ஹீட்டட் ரைட் த அப்ராப்ரியேட் ஈக்குவேஷன். அதை ஹீட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். அப்புறம் சாலிபிலிட்டினா என்ன, கரைதிறன் வரையறுக்கவும். அப்புறம் ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட் இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கும். அது எழுதி அழகாக டெஃபைன் பண்ணிங்கன்னா போதும். 2 மார்க்ஸு. அப்புறம் ஒய் ஷுட் த லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் அக்கர் பிஃபோர் லைட் இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷன் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. பார்த்துக்கோங்க. ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்.
ஒய் இஸ் யூப்ளாய்டி கன்சிடர் டு பி அட்வான்டேஜஸ் டு போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். யூப்ளாய்டியை நம்ம ஏன் போத் பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்புறம் கிளாஸிஃபை நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. நியூரான் அழகாக வரைஞ்சி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய படம்லாம் வரைகிற மாதிரி இருக்கும். அந்த படம் வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெசன்டேஷன் கொடுக்க பாருங்கள். ஏன்னா படம் வந்து நீங்கள் தப்பாக இருக்கோ ரைட்டாக இருக்கோ அது நெக்ஸ்ட் விஷயம். ஆனால் அந்த டைக்ராம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அந்தமாரி இருக்கணும். சரிங்களா, அந்த டைக்ராம் மாரி இருக்கணும். உங்களுக்கு பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் குறிக்க போகிறீங்களோ அந்த பார்ட்ஸ்லாம் அழகாக வரைஞ்சி அழகாக ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஹவ் ஆர் ஆர்டரிஸ் அண்ட் வீன்ஸ் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர் அது கேட்டிருக்காங்க. அப்புறம் டிஃபைன் எத்தனோபாட்டினா என்ன அதோட இம்பார்ட்டன்ஸு. அப்புறம் வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன், ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கோட அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் கேட்குறப்போ ஒரு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதுனா போதும். அதே வந்து இதே ஒரு 4 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே படிங்க. உங்களுக்கு கேள்விக்கு தகுந்த மாதிரி அங்கே எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்புறம் 32 கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஷின். நேம் த ஆசிட் தட் ரெண்டர் அலுமினியம் பேசிவ். ஒய் கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். அது மோல்ஸு. இது ஈஸியான கொஷின்ப்பா, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இல்லை எத்தனை மோல்ஸ் இருக்குதுன்னு கணக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸ் கொஷின்ஸ். நான் சொன்ன மாரி 7 மார்க்ஸில் டேரெக்டாக வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. அதனால் இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் சொன்ன பாருங்கள், இந்த பியில் செகண்ட் பாருங்கள், அவங்க ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொஷின் மாரி கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் எழுதி அது என்ன கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதி அதற்கான என்ன ப்ராசஸ்னும் அப்புறம் அதோட ஏவில் என்ன போட்டிருக்கீங்க பியில் என்ன போட்டிருக்கீங்க அப்படிலாம் கேட்பாங்க. சரிங்களா, அந்த காம்பவுண்ட் பேர்லாம் படித்து வச்சுக்கோங்க நல்லா. இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிறதே பாருங்கள். புக்கு பின்னாடி வந்து எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸில் இருக்க ப்ராப்ளம்ஸே பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சிந்தட்டிக் ஆக்ஸ் என்னென்னது, அப்புறமேட்டு ஆஞ்சியோஸ்பம் ஓவலை அழகாக வரைய சொல்லியிருக்காங்க. அப்போ சிந்தட்டிக் ஆக்ஸ்ன்னு கிவ் அன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொடுத்தாலும் இந்த டயக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். சரிங்களா, அதனால் டிஸ்கிரைப் த பார்ட்ஸ் ஆஃப் தன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 மார்க்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணவும் பாருங்கள். அப்புறம் ஃபாதர் ஆஃப் த இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேக்ஸிமம் 1 மார்க் தான் தருவாங்க. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அவுட் ப்ரீடிங் இன் ப்ரீடிங் இது நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 or 4 பாயிண்ட்டும். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டைப் 1 and type 2 டயபெட்டிஸ் மெல்லுட்டிஸ் இதுக்கு ஒரு 3 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா இதுக்கு 3 மார்க், அது 1 மார்க் 7 மார்க் அப்படின்னு அவங்க கணக்கு வைப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு இங்கே தரல. இப்போ இதுக்கு 2 மார்க் தான் தருவோம், இதுக்கு 1 மார்க் தான் தருவோம்னு தரலை. அவங்களே வந்து கணக்கு திருத்துறப்ப எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு கொஷின் பார்த்தாலும் நம்ம வந்து வெயிட்டேஜ் தகுந்த மாதிரி நம்ம எழுத பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இனிமேல். தேங்க்யூ.